Angelic visitation will be very natural and normal and will be a common thing. Even ordinary believers will be able to see angels. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. So expect that to happen. கர்த்தர் சத்தத்தை கேட்க ஆசைப்படுங்க. Listen, learn to, long to hear his voice. ஆண்டவருடைய தரிசனங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. Desire to see his visions. நான் படுக்கும்போது நைட்ல தூக்கறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் சொல்லுவேன். அதை மறக்கவே மாட்டேன். Every night before I go to bed, I say one particular statement. ஆண்டவரே நான் உங்க மடி மேல படுக்கிறேன். I say, Lord, I just lean on your bosom. நீங்க விஷன்ஸ் மூலமா, through visions, Lord, ட்ரீம்ஸ் மூலமா, through dreams, இல்ல சத்தமா, or through audible voice, இல்ல ஸ்லோவா, or slowly, என்கிட்ட பேசுங்கன்ட்டு படுப்பேன். I will say, Lord, speak to me. அருமையான தேவ ஜனமே, dearly beloved children of God, நான் ஒரு பெரிய எல்லா பெரிய கிரேட் விமன் ஆஃப் காட்னு நான் என்ன சொல்லிக்க முடியாது. I might not call myself a great woman of God. இல்ல, நான் பாடுள்ள மனுஷன். I also have many problems. ஆனா பட் ஆண்டவர் அப்படி நைட் அப்படி படுக்கும்போது காலையில எழுந்திருக்கும் போது எனக்கு ஆண்டவர் பேசி அதை சத்தம் கேட்டு எத்தனையோ நாள் எழுந்திருக்கு. So when I lie down like that, in the morning when I get up, God begins to communicate to me and I get up by hearing his voice. நான் நினைக்கிறேன் போன ஆண்டு என்னுடைய தீர்க்க தரிசன செய்தியை டிவிலையோ எதுலையோ பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமான ஆட்சி வரும். So last year God told me very specifically that in Tamil Nadu we are going to have a favorable government for God's children. அதுக்காக என்ன கவர்மெண்ட் என்ன கூட்டணி என்ன வந்தாலும் அதெல்லாம் அபத்தமாகும். தேவ பிள்ளைகளுக்கு சாதகமான ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு காலையில சத்தமா சொல்றாரு. அதை கேட்டு எழும்பி அப்படியே கெடுக்கெடுக்குன்னு நோட்டில் எழுதிக்கிட்டேன். So early in the morning God told me that a favorable government for God's children will come to power, and all those who plan many plans against it, I am going to make everything absurd. When I heard that, I got up and quickly made a note of it. இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லுகிறேன். This year, let me tell you, ஆண்டவர் உங்களோட பேசணும்னு கேளுங்க. ask the Lord to speak to you. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Whoever asks shall receive it. நீங்க கேட்கல பெற்றுக்கொள்ளலாம். You didn't ask, so you didn't receive. அருமையான தேவ ஜனமே, Dearly beloved children of God, இந்த ஆண்டு this year மறுபடியும் ஆண்டவர் ஒரு கிருபை தராரு. God is blessing you with a grace. அது என்ன கிருபை தெரியுங்களா? Do you know what new grace it is? தேவ பிள்ளைகள் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்க வைக்கிற ஆண்டு. This is a year where God's children are going to shine brighter and brighter and brighter. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Shall we say thank you Jesus for சின்ன பிள்ளைகளை யூஸ் பண்ண போறாரு, வாலிபர்களை யூஸ் பண்ண போறாரு. He is going to use the small children, he is going to use the youngsters. பெரிய பெரிய மனுஷர்கள்லாம் ஓடி வர போகிறார்கள். Great people are going to come running towards God. ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய திறந்த வாசல். God has kept an open door for God's children. அதுல தமிழ்நாட்டுக்கு நல்ல ஓப்பன் டோர். That too in Tamil Nadu, it's a very big open door. நார்த் இந்தியாவுக்காக அதிகம் ஜெபம் பண்ணுங்க. அங்க தேவ பிள்ளைகள் படுகிற பாடுகள் நீங்க படுற மாதிரி நினைச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. So begin to pray for the North Indian ministers of God as if you feel as if you are going to go through that persecution and begin to intercede for them. அதுக்கு அடுத்தது USA ஆண்டவர் எனக்கு காட்டினார். For USA, God told me டெரரிஸ்ட் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். there will be a lot of terrorist attacks. நேச்சுரல் கலாமிட்டி அங்கே ஏற்படும். Many natural calamities might take place. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவில் நிறைய விரிசல் உண்டாகும். So between China and the United States, there will be many relationship clashes. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தடைகள் ஏற்படும். So many export and import trades will be stopped. நார்த் கொரியா உறவில் ஒரு முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. I don't feel there is any advancement in the relationship between US and North Korea. யூகேவில் மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். In UK, we are going to see the medicine field increasing. இந்தியன்ஸ் ஜாப் இப்போ கூட அதிகமாக போகிறது. So even now, Indians, they are going to get many jobs in the UK. சிலர் திருப்பி அனுப்பப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. Some people say many people will be sent back. ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. But I don't feel so. இந்திய பீப்புளுக்கு யூகேவில் படிக்கிறதுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஜாபுக்கு திறந்த வாசல் இருக்கு. So for higher studies and for jobs, UK will be a best place for Indians. ஆஸ்திரேலியாவில் நல்ல ஸ்பிரிச்சுவலாக ஜனங்கள் குரோத் ஆகிறத இந்த ஆண்டு பார்க்க போகிறோம். We are going to see the Australians really growing up in a spiritual way.
ஃபைனான்ஸில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். There will be a financial growth in Australia. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்தியன்ஸுங்க சேஃபாக பீஸாக இருக்கிறதாக தெரிகிறது. I could see the Indians in Australia being very peaceful and very safe. சைனா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வாருக்குரிய ஆயத்தங்கள், சில நேரம் வார் கூட நடக்கலாம். I could see, many, something like wars taking place between China and India. கடல் வழி, அதாவது நேவி, இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங். கப்பல் துறையெல்லாம் சண்டைக்கு ஸ்ட்ராங்காக சைனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. China is actually preparing their navy for war. அது ஒருவேளை இந்தியாவை அட்டாக் பண்ணலாம். It might attack India. சைனாவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. In China, the economy will go down. அந்த சைனாவுடைய பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பயங்கர தடையாக போகிறது. So the Chinese products, exports and imports of the Chinese products will be less. கனடாவில் ஒரு நல்ல பீஸ் உள்ள நாடுன்னு ஆண்டவர் காட்டினார். God showed me Canada is going to be a peaceful nation. இந்தியன்ஸுக்கு நல்ல ஓப்பன் டோர்ஸ், அங்கே ஜாபுக்கு, ஊழியத்துக்கு நல்ல ஓப்பன் டோர்ஸ் இருக்கும். So there will be an open door for Indians for job and also for for ministry. ஃபைனான்ஸில் ஒரு நல்ல growth இருக்கும். There will be a good financial growth in that country. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கோ ஜாபுக்கோ இந்தியர்கள் சைனாவுக்கு நல்ல சாதாரணமாக போகலாம். So Indians, you're welcome to Canada. You can go there and for higher studies and for jobs. ஜெர்மனில் ஒரு ஆர்சியில் ரிவைவலை நம்ம பார்க்க போகிறோம். In German, you're going to see a big revival breaking through among the Catholics. அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸுகளுக்கு ஆண்டவர் பக்கம் ஏராளமாக திரும்புகிறத ஆண்டவர் எனக்கு காட்டி. So we can see many German Christians turning towards the Lord. மெடிக்கல் ரிசர்ச் நிறைய அந்த ஜெர்மன் பீப்புள் மெடிக்கலில் எக்ஸ்பர்ட்டாக ரிசர்ச் நிறைய பண்ண போகிறாங்க. இந்த ஆண்டு பண்ண போகிறாங்க. இந்தியர்களை அங்கே மெடிக்கலுக்கு படிக்க நிறைய ஓப்பன் டோர்ஸ் இருக்குது. So many Indians would go to Germany and they will be going for studies there, especially in the field of medicine, and many new inventions are going to take place. ரஷ்யா இந்தியாவுடன் ஆயுத ஒப்பந்தம்லாம் இந்த ஆண்டு அதிகமாக செய்வார்கள். So Russia will come to India and they will sign many treaties regarding the arms and ammunitions. ஃபைனான்ஸில் ரஷ்யாவில் இந்த ஆண்டு சரிவு ஏற்படும். In the finance, there will be a little setback for the Russians. நேச்சுரல் கலாமிட்டியில் அழிவு உண்டாகும். So there will be again natural calamities in Russia too. கம்யூனிஸ்டுடைய பலம் நாளுக்கு நாள் குறைஞ்சி போகிறத இந்த ஆண்டு நம்ம பார்க்க. We can see the power, the strength of communism going down. Yes. அடுத்தது குவைட்டில், பஹ்ரைன், துபாய் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய அவங்களுடைய வீடு, ப்ராப்பர்ட்டி அந்த நாடுகளில் சேர்க்கிறத இந்த ஆண்டு அதிகமாக இருக்க போகிறது. So in Bahrain, in Dubai, in Gulf countries, you can see many Indians storing up their wealth in those Gulf countries. Right? இந்தியன்ஸ் ஜாப் வீழ்ச்சி இந்த ஆண்டு குறைய போகிறது. ஜாப் குறையும். ஜாப் குறையுமா? அங்கே வேலை செய்கிறவர் வேலை வாய்ப்பு அதிகமாகி குறைந்து விடும். So people who are working in the Gulf countries might lose their jobs. அதாவது இந்தியன்ஸ் லூஸ் இல்லை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே இருக்காது. So job opportunities for Indians in the Gulf countries might decrease. அதுக்கு அடுத்தது இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா, in Israel if you see, சிதறின யூதர்கள் எல்லாம் திரும்புவார்கள். இஸ்ரேல் scattered Jews will come back together. இஸ்ரேலில் நல்ல செழிப்பு உண்டாகும். There will be a great big prosperity in Israel. அக்ரிகல்ச்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் உண்டாகும். So in Israel there will be a good development in agriculture. எல்லா நாடும் அந்த அக்ரிகல்ச்சரை போய் பார்த்து தன்னுடைய நாட்டில் அதை அப்ளை பண்ணணும்னு பார்ப்பாங்க. So many countries will visit Israel and learn from their agricultural methodologies. இஸ்ரேலில் ஸ்பிரிச்சுவலில் ஒரு ரிவைவல் இந்த ஆண்டு உண்டாகும். So this year there will be a big revival in Christianity in Israel. பெரிய கண்ட்ரிஸ், முஸ்லிம் கண்ட்ரி, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கும். In Iran, Iraq and Afghanistan you can hear of many bomb blasts. சின்ன சின்ன யுத்தங்கள் உண்டாகும். Many small wars, fights would break out. எக்கனாமிக்கலி ஃபைனான்ஸில் ரொம்ப வீழ்ச்சியாகும். Their economy will go down. அருமையான தேவ ஜனமே, dearly beloved children of God, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படிதான் நல்லதுதான் கேட்கறதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் காட்டுறதில்ல. The Lord doesn't reveal all these things just to show
that all these things are going to happen. எதெல்லாம் நெகட்டிவா நமக்கு தெரியுதோ, Whatever seems negative to us, அதையெல்லாம் நாம நின்று ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சு அதை நீக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் the நமக்கு. reason God is revealing everything is so that we might intercede for the nations, intercede for everything negative that that we feel is going to take place. ஊழியக்காரர்கள் ஒற்றுமையா இருங்க. So men of God, please join hands together and be in ஆண்டவர் unity. அதை அதிகமா இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறார். God expects you like that this year. எந்த ஊழியக்காரனையும் டாக்டரையும் குற்றப்படுத்தாதீங்க. Please don't talk against any doctrine or any man of God. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். ஊழியக்காரர்கள் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படணும். God has to rejoice on seeing the men of God standing together in one accord. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் பாழாய் போகும். Any kingdom or any house that is divided against itself shall not stand.